ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைசூர் அரண்மனை. இந்த மைசூர் அரண்மனைக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது வந்து அம்பா விலாஸ் அப்படிங்கிற பேர்லையும் இந்த அரண்மனை வந்து அழைக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலம் மைசூரில் இந்த பிரம்மாண்டமான அரண்மனையானது 1857ஆம் ஆண்டு கட்டடப்பணியானது தொடங்கப்பட்டு 1912ஆம் ஆண்டு இந்த அரண்மனையானது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த அரண்மனை வந்து கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனை வந்து 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் வந்து மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கிறது. இந்த அரண்மனையில் பார்த்திங்கன்னா 175 அறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அரண்மனையினுடைய அலங்கார வேலைப்பாடுகள், அதேபோல் அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள் குடும்பத்தோடு போய் இந்த அரண்மனையை பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த அரண்மனையை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடம், சுற்றுலாத்தலம். கர்நாடக மாநில அரசானது இப்போது வரைக்கும் இந்த அரண்மனையை வந்து மிக சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க. அதாவது சிற்றரசர்கள், மன்னர்கள் அந்த காலத்திலேருந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக இந்த அரண்மனையானது அமைந்துள்ளது. கடந்த 1857ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த அரண்மனையானது எவ்வளோ செலவாயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா 41,47,913 ரூபா. அந்த காலத்தில் 47 லட்சம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வேல்யூ. இந்த அரண்மனையினுடைய உயரத்தை பார்த்திங்கன்னா தரைமட்டத்திலேருந்து 145 அடி வந்து இருக்குது. அரண்மனையில் அந்தப்புறம் மாட மாளிகை உள்பட பல வசதிகளும் இந்த அரண்மனையில் இருக்குது. அதே போல் இந்த அரண்மனையில் மல்யுத்த வீரர்கள் பயிற்சி கூடம், போர் வீரர்கள் பயிற்சி கூடம், ஒரு திறந்தவெளி கலையரங்கம் அப்படின்னு எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. அரண்மனைக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நுழைவாயிலானது அமைந்துள்ளது. அதுபோல் இந்த அரண்மனையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே இந்த அரண்மனைக்கு லிஃப்ட் வசதி இருக்குது. 3 மாடிகளை கொண்டு இந்த அரண்மனையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா பவனியாக செல்லக்கூடிய தங்க தேர் போன்ற ஒரு இருக்கை. இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 750 கிலோ. 750 கிலோவில் இந்த இருக்கை வந்து உருவாக்கியிருக்காங்க. அரண்மனையை சுற்றி எல்லாமே வந்து ஒரு அழகிய கலைநயமிக்க வேலைப்பாடுகள் அமைந்திருக்கிறது. அரண்மனையில் அந்த காலத்திலேயே அலங்கார விளக்குகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் பிரம்மாண்டமாக இருக்குது. அரண்மனையினுடைய உள்பகுதியிலிருந்து அந்த வெளிப்பகுதியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்பா செம பிரம்மாண்டம். உண்மையிலே வந்து லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனைனா இந்த மைசூர் அரண்மனை தான். இந்த அரண்மனைக்கு 3 வாயில்கள் இருக்குது. கிழக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல். இந்த அரண்மனையில் 18 சின்ன சின்ன கோயில்களும் இருக்குது. மன்னர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே இந்த அரண்மனையில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. அதேமாரி போர்க்காலங்களை பயன்படுத்திய அந்த பீரங்கி வண்டி உள்ளிட்ட போர்க்கருவிகளும் இந்த அரண்மனையில் இடம்பெற்றிருக்கு. உண்மையிலே மைசூர் நம்ம போனோம்னா மறக்காமல் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல இடம்னு பார்த்திங்கன்னா இந்த மைசூர் அரண்மனை. நன்றி.